நிலாவும் வசுக்குட்டியும் விளையாடிட்டு இருக்கப்ப அங்க வசுவோட அம்மா வந்தாங்க. வச்சுக்குட்டி, இப்ப பூவா சமைச்சிட்ட அக்கா, நம்ம 2 பேரும் சேர்ந்து தவளை குட்டிக்கு பூவா ஊத்தலாமா? ஜாலி ஜாலி. ஏய், என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மா, நானும் வச்சுக்குட்டியும் சொப்பு சாமான்ல பூவா செஞ்சு தவளை குட்டிக்கு ஊத்த போறோமா? ஆமா, நீ வச்சு விளையாடிட்டு இருக்க சொப்பு சாமான்லாம் வசு பர்த்டேக்கு வந்த சொப்பு சாமான் தானே? ஆமாம்மா, இது வச்சு பாப்பா பர்த்டேக்கு கிஃப்ட் வந்த பொம்மை தான். எனக்கு எல்லாத்தோட இந்த பொம்மை தாமா ரொம்ப பிடிச்சது. அதுக்கு தான் இதை வச்சு விளையாடிட்டு இருக்கேன். ஆமா, உன்னை யார் இதெல்லாம் எடுத்து விளையாட சொன்னது? இதெல்லாம் வசுக்குட்டிக்கு மட்டும்தான். அம்மா, அப்பதாம்மா உனக்கு என்ன பொம்மை வேணுமோ எடுத்து விளையாடு சொன்னாரு. அதுக்கு தாம்மா நான் இந்த பொம்மை எடுத்து விளையாடினேன். உங்க அப்பனுக்கு வேற வேலையா வெட்டியா? உனக்குன்னா எல்லாமே எடுத்துக்கோ, எல்லாமே பண்ணிக்கோன்னு சொல்லுவாரு. உங்க அப்பா எதை சொன்னாலும் கேட்பியா நீ? வசு குட்டி மட்டும் தான் விளையாடணும். நீ சொப்பு சாமான்ல கை வைக்கவே கூடாது. அம்மா, நான் மட்டும் விளையாடலம்மா, வசு குட்டி சேர்ந்து தாம்மா விளையாடுறோம். வசு குட்டி உன் பக்கத்துல உட்காந்துருந்தா அவளை உட்கார வச்சுட்டு சொப்பு சாமான்ல நீ எடுத்து விளையாடுவியா? அவளை ஒரு சாக்கா தானே வச்சிருக்க நீ. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? இல்லம்மா, அப்பா சொன்னதால தாம்மா நான் எடுத்து விளையாடுனேன். இல்லைன்னா நான் விளையாட மாட்டேம்மா. சும்மா நடிக்காதடி. உன்னை பத்தி எனக்கு தெரியாது. உன் நடிப்பெல்லாம் உங்க அப்பா தான் நம்புவாரு. நான்லாம் நம்ப மாட்டேன். ஒழுங்கு மரியாதை எடுத்த சொப்பு சாமான் எடுத்து வீட்டுல எடுத்துட்டு போய் வை. சரிங்கம்மா, நல்லா தச்சுட்டு போய் உள்ள வச்சிரம்மா. இதுக்கு மேல சொப்பு சாமான்ல கைய வச்ச 2 கையும் வெட்டி போட்டுருவேன். உங்க அப்பா உன்னை தூக்கிட்டு போய் ஸ்கூல் சேர்க்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. போய் அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பாரு. ஸ்கூலுக்கு வெளியே அனுப்புறத சீக்கிரமாவே ஒரே மட்டும் உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு நல்ல வழி பாக்குறேன். வசு, முதல்ல வெளியே வாய், அம்மா கிட்ட வாங்க. உடனே ஸ்ரீதேவி வசுக்குட்டிய தூக்கி வச்சுக்கிட்டாங்க. அவளை ஒருத்தி வச்சு மேய்க்க முடியல, நீ அவ கூட சேர்ந்து அவளை மாதிரியே பண்ணு. சும்மா இப்ப அழுது நடிப்பெல்லாம் நடிச்சிட்டு இருந்த 4 அடி போடுவேன். நீ முதல்ல வாயை மூடு. நான் சொன்னா என் புள்ளி அடிச்சிருவேனா? உன்னை கண்டி அடிப்பேனே கண்டி என் புள்ளி அடிக்க மாட்டேன். அம்மா, வச்சு குத்தி அழுதாமா, அடிக்காதீங்கம்மா. நீ முதல்ல இங்க இருந்து எழுந்து போ. உன்னை பார்க்கவே எனக்கு கோவமா வருது. உன் மேல இருக்க கோவத்தை நான் என் புள்ள மேல காட்டிட்டு இருக்கேன். ஆமா, நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். உன்னை நான் தான் துணி காய வைக்க சொன்னேன்னு உங்க அப்பா கிட்ட என்ன போட்டு குத்திட்டியா? இல்லம்மா, அப்பாதாம்மா நான் வரும்போது பார்த்துட்டு கேட்டாதும்மா. உங்க அப்பா உன்னை பக்கெட்டையும் கையுமா பார்த்து உன்னை கேட்டா உடனே சொல்லிடுவியே நான் தான் துணியை காய வைக்க சொன்னேன்னு. உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் உனக்கு? வேற எதையாச்சும் சொல்லி சமாளிச்சு தொலைக்க வேண்டியது தானே. என்னையாண்டி போட்டு கொடுத்த? நான் தான் உன்னை துணி காய வைக்க சொன்னேன்னு. சின்ன பசங்க போய் சொல்லக்கூடாதுன்னு அப்ப சொன்னதுமா. எதுக்காச்சும் எதையாச்சும் சொல்லி தொலை. எழுந்து போ முதல்ல இங்க இருந்து அப்படின்னு நிலா குட்டிய பாக்குறப்பெல்லாம் திட்டிக்கிட்டே இருந்தாங்க ஸ்ரீதேவி. நிலா குட்டி மறுநாள் காலையிலேயே யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு அழகாக பேகை மாட்டிக்கிட்டு 2 ஜடையை போட்டுக்கிட்டு ஸ்கூலுக்கு ரெடியாகி வந்து நின்னான். நிலா குட்டி, இந்த யூனிஃபார்ம்ல அந்த ரெட்டை ஜடையில நீ போட்டிருக்க பேகை மாட்டிக்கிட்டு எவ்வளோ கியூட்டா அழகா இருக்க தெரியுமா நீ செல்லம்? இந்த ஆளுக்கு வேற வேலையே இல்லை. சும்மா ஒரு யூனிஃபார்ம் தானே போட்டு வந்து நிற்கிறான். இதுக்கு போய் ஓவரா சீன் போட்டுட்டு இருக்காரு. அழகா இருக்கலாம். உலகத்துல யாரும் இல்லாத அழகாகிற பாரு. நல்லா கருன்னு கருவண்டு மாதிரி. ஸ்ரீதேவி, நம்ம பொண்ணு இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கால? ஆமாங்க, ஆமா ஆமா, ரொம்ப அழகா இருக்கா. அழகா நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன மறந்துடாதீங்க நடுவுல. அம்மா தாயே, நீ தான் என் பொண்ணு அழகா ரெடி பண்ண. சரி, குழந்தைய கூட்டின்னு ஸ்கூலுக்கு போவோமா? வசுக்குட்டி, அக்கா ஸ்கூலுக்கு போறேன், நீ பத்திரமா இருக்கியா? அக்கா சாயந்தரமா வருவேன், வந்து
அதுக்கப்புறம் நீ நானும் ஜாலியா விளையாடலாம். அப்பா ஸ்கூல்ல அடிப்பாங்களாப்பா? இல்ல செல்லம், எதுக்கு அடிக்கிறாங்க? நிலா குட்டி குட் கேர்ள்ல, குட் கேர்ள் எல்லாம் யாரும் அடிக்க மாட்டாங்க. அப்பா எனக்கு பயமா இருக்குப்பா. எதுக்கு நிலா குட்டி பயப்படுற? அதான் அப்பா உன் கூட வரனே, நீ பயப்படாத. இங்க பாரு நிலா குட்டி, அங்க போன உடனே சும்மா ஆட்டம் அமக்கலம் அதெல்லாம் பண்ணக்கூடாது. கியூட்டா இருக்கணும், மிஸ் சொல்றதெல்லாம் கேட்கணும். நீ அப்படி கேட்கலனா அப்புறம் மிஸ் உன்னை அடிப்பாங்க. ஸ்ரீதேவி, குழந்தைய ஸ்கூலுக்கு போறதுக்கு பயந்துட்டு இருக்கா, இப்ப போய் மிஸ் அடிப்பாங்க அப்படி இப்படின்னு சொன்னா குழந்தை எப்படி போவா ஸ்கூலுக்கு? இல்லடி செல்ல குட்டி, உன்னை அடிக்க மாட்டாங்க. ஏங்க அப்படி சொன்னாதான் அவ கொஞ்சம் பயம் பக்தியா இருப்பா, இல்லனா? இல்ல செல்லம், அதெல்லாம் உன்னை அடிக்க மாட்டாங்க. இங்க பாருடி, பக்கத்துல இருக்க குழந்தைங்களை அடிக்க உதைக்க அதெல்லாம் பண்ணக்கூடாது, சரியா? சரிம்மா. அப்புறம் அவங்க சாப்பிட எதுனா தின்பண்டம் எதனா எடுத்துட்டு வந்தாங்கன்னா அதெல்லாம் பிடிங்க எல்லாம் சாப்பிடக்கூடாது. உனக்கு நான் கொடுத்து அனுப்புறதை மட்டும்தான் சாப்பிடணும், சரியா? ஏய், என்னடி என் பொண்ணை போய் எப்படி சொல்ற? என் பொண்ணு வீட்டில் இருக்கிறதே சாப்பிட மாட்டா, அடுத்த பிள்ளைங்கிட்ட இருந்து எப்படி வாங்கி சாப்பிடுவா? அதெல்லாம் ஒன்றும் சாப்பிட மாட்டா. நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு, சும்மா குழந்தைய அது இது சொல்லி பயம் புத்திட்டு இருக்க. ஏங்க நீங்க கொஞ்ச நேரம் வாயை மூட்டுடுங்க. குழந்தைங்க ஸ்கூலுக்கு போறப்ப இப்படிதான் சொல்லி அனுப்பணும். நல்லது கெட்டதெல்லாம் வேற யார் சொல்லுவா? அம்மா எப்ப பார்த்தாலும் கொஞ்சிக்கிட்டே இருப்பீங்க. சரிங்க மம்மி, நான் சாப்பிட மாட்டேன். நிலாக்குட்டி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சின்ன பசங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் தின்பண்டத்தை ஷேர் பண்ணிக்கலாம், அதில் தப்பு ஒன்றும் இல்லை. உன்கிட்ட இருக்கிறத நீ அடுத்த பாப்பா கொடு, அடுத்த பாப்பா கிட்ட இருக்கிறத நீ வாங்கி சாப்பிடு, சரியா? இந்த மாதிரி நான் ஒன்று சொல்ல நீங்க ஒன்று சொல்லி வளங்க, அப்புறம் ரொம்ப நல்லா நம்ம பேச்சை கேட்டுருவா நம்ம பொண்ணு. என் பொண்ணு எல்லாம் ஒழுங்கா பேச்சை கேட்டுதான் நடப்பா. நீ கொஞ்ச நேரம் வாய் மூட்டு இரு. குழந்தை ஸ்கூலுக்கு போறா, சும்மா தேவையில்லாம் பேசி அவ்வளோ டென்ஷன் பண்ணிட்டு இருக்க. சரிங்கப்பா. நிலா குட்டிமா, அப்புறம் அங்கே போனதுக்கு அப்புறம் அப்பா வேணும், அம்மா வேணும், வசுக்குட்டி வேணும்னு அழக்கூடாது. அப்பா உன்னை சாயந்தரமா சீக்கிரமா வந்து கூட்டிட்டு வந்துடுவேனா. அது வரைக்கும் நீ ஸ்கூல்ல சமத்து குட்டியா இருப்பியா, சரியா? வசுக்குட்டி, நீ ரொம்ப லேட்டா ஸ்கூல் ஜாயின் பண்ற. அங்க இருக்கவங்க எல்லாம் உனக்கு முன்னாடியே ஜாயின் பண்ணிட்டு எல்லாத்தையும் படிச்சு வச்சிருப்பாங்க. நீ அவங்க உனக்கு எதனா சொல்லி கொடுத்தாங்கன்னா சமத்து பிள்ளையா கேட்டுக்கணும். மிஸ்ஸு கிட்ட எதிர்த்து பேசக்கூடாது. மிஸ் என்ன சொன்னாலும் ஓகே சொல்லணும். மிஸ் சொல்லி கொடுக்கறத நல்லா கவனமா கவனிக்கணும், சரியா? சரி சரி போதும், சும்மா புத்திமதி சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா பொண்ணுக்கு இன்னைக்கு ஃபுல்லாக சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. அப்புறம் எப்போதான் ஸ்கூலுக்கு கிளம்புவீங்க? நேரம் ஆச்சு, சீக்கிரமா கூட்டிகிட்டே கிளம்புங்க. சரி நிலா குட்டி, வா நம்ம போலாம். பசுக்குட்டி, அக்கா ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன், பாய் டாடா. இதுக்கப்புறம் நிலாக்குட்டி ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் என்னெல்லாம் சேட்டை பண்ண போகிறான்னு நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம்.